ஒரு மூங்கிலுக்குள்ள இருந்து நிலாவோட பிரின்சஸ் பூமிக்கு வந்ததா ஜப்பான்ல ஒரு கதை இருக்கு. இந்த கதைப்படி வயசான ஒருத்தருக்கு குழந்தை இல்ல. அவர் ஒரு மூங்கில வெட்டும் போது அதுக்குள்ள ஒரு சின்ன குழந்தைய கண்டுபிடிச்சிருக்காரு. இவரும் அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைக்கு காகுயா ஹிமின்னு பேர் வச்சுட்டு அடுத்த நாள் இன்னொரு மூங்கில கட் பண்ணும்போது அதுக்குள்ள இருந்து வைரம் இவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு 3 மாசத்துலயே ரொம்ப அழகான பெரிய பொண்ணா வளர்ந்தது. காகுயாவை பார்த்தோன்னே ஒரு ராஜாக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆனா காகுயா அந்த ராஜாவை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் இவங்க நிலாவை பார்க்கும்போது இவங்களோட பழைய ஞாபகம் எல்லாம் இவங்களுக்கு திரும்பி வந்துருது. நிலால இருந்த மக்களுக்கு நடுவுல போர் நடந்திருக்கு. அந்த போர்ல பிரின்சஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை கொண்டு வந்து ஒரு மூங்கிலுக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களை எடுத்து வளர்க்குறவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா இன்னொரு மூங்கில்ல வைரத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் நிலால இருந்து காகுயாவை திருப்பி கூட்டிட்டு போறதுக்காக வராங்க. கண்டிப்பா போயே ஆகணும்னு தெரிஞ்ச காகுயா அவங்க அம்மா அப்பாக்கு நன்றி சொல்லிட்டு ராஜாக்கு சாகாவரத்தை கொடுக்குற ஒரு மருந்தையும் ஒரு லெட்டரையும் கொடுத்துட்டு நிலாக்கே கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்ட ராஜா சோகமாயிட்டு அந்த மருந்தையும் லெட்டரையும் ஒரு மலையில வச்சு எரிச்சிடுறாரு. அந்த மலையோட பேர் தான் மவுண்ட் ஃபியூஜி. இந்த கதையை நீங்க எதுலயாவது கேட்டிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.